அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். கடைசி நிமிஷத்தில் பெருமானை நினைப்பது தவிர்த்து விடு. வர்ஜனம்னா விட்டு விடுன்னு இருக்கு. அப்படின்னா ஒருவேளை எனக்கு புத்தி எல்லாம் ஒழுங்கா இருந்து கண்ணு காதெல்லாம் சரியா இருந்து அந்த நிமிஷம் பெருமான் நினைவுக்கு வராருன்னு வச்சுங்க. வருவரா தெரியாது, ஒருவேளை வராருன்னு வச்சுப்போம். ஓ, காஞ்சியில இருக்கிற வரதராஜ பெருமாள் கடைசி நிமிஷத்துல நினைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கார், அதனாலே இப்போது மறக்க வேணும்னு கூட முயற்சி பண்ணுவோமான்னா. உனக்கா நினைவு வராட்டா போனா போறதுன்னு சொல்லியிருக்காளே தவிர நினைவு வந்தவன் நினைக்க வேண்டான்னு யாருமே சொல்லலை. பெருமானுடைய நாமங்களை சொல்றதுக்கு சஹஸ்ரநாமம் சொல்லலான்னு உட்காந்துக்கிறோம். சாயங்காலம் 5:45 6 சந்தியாந்தனத்தை பண்ணேன். 6 மணிக்கு சஹஸ்ரநாமம் சொல்லலான்னு உட்காந்தேன். குளிச்சியான்னு கேட்டார். கார்த்தால குளிச்சேன் சுவாமி, நான் சாயங்காலம்லாம் குளிக்கலேன்னு. சாயங்காலம் குளிக்காட்டான்னு பரவாயில்ல சொல்லுன்னார். இதை கேட்டுட்டு மறுநாள் ஒருத்தன் கேட்டான், எப்ப சஹஸ்ரநாமம் சொல்லுவதற்கு குளிக்க வேண்டாம்னு அவர் சொன்னாரோ நான் நாளைக்கு குளிக்காம சொல்லணுமான்னா. அப்படி அதுக்கு அர்த்தம் குளிக்காம சொல்லுன்னு ஒருத்தரும் சொல்லலை, குளிக்காட்டா பரவாயில்ல சொல்லுன்னு அர்த்தம். அதை போல அந்திம ஸ்மிருதி வர்ஜனம்னால் கடைசி நேரத்தில் நினைவு வராமல் போனால், தானே தப்பி போனால் தவறில்லை. உனக்கு பதில் அவர் நினைவு வைத்து கொண்டு கொடுக்கிறார். திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளை பற்றி நம்மாழ்வாருடைய பாசுரம். சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான். தன் திருவடிகளை பற்றினவர்கள் எல்லாருக்கும் மரணம் ஏற்படுமானால் வைகுந்தத்தையே பெருமான் கொடுக்கிறான் என்று சுவாமி நம்மாழ்வார் சாதித்தார். அதனாலே சரணாகதிங்கிறது சிறப்பான பலனை அவ்வவகிதமாய் ஒரு நாளும் கெட்டு போகாத பலனை அமோகமாக பெற்று கொடுக்கும். இந்த பிறவியினுடைய கடைசியிலே கொடுக்கும். யார் சரணாகதி பண்ணலாம்? அதற்கேதான தகுதி வேணுமுன்னால் யாரும் பண்ணலாம், எப்போதும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம். எந்த நியமமும் கிடையாது. விபீஷணன் ஆகாசத்தில் பறந்து வந்தான். உத்பபாத கதாபாணிகி சதுர்பிஸ்ஸக ராட்சசைகி. 4 ராட்சசர்களை அரைத்து கொண்டு கையில் கதையை எடுத்துக்கொண்டு ராமா சரணம்னு சொல்றதுக்காக வருகிறார். அரக்கன் தானே, பிராட்டிய பிரித்த பாபியான ராவணனுடைய தம்பி தானே. சரி, இவ்வளவு நேரம் அங்க இருந்துட்டோம், வர்றவன் ஒரு தரம் ஒரு முழுக்கு போட்டு விட்டு குளித்து விட்டு வந்து ராமா சரணம்னு சொல்லக்கூடாதா? இதுக்கு ஒன்றும் குளத்தை கூட்டையை தேடின்னு பேர போக வேண்டாம். கீழே தான் இவ்வளவு பெரிய கடல் இருக்கே, கடலை தாண்டி தான் பறந்து வருகிறான். அப்படியே இறங்கி ஒரு முக்கு போட்டு விட்டு போய் ராமா சரணம்னு சொன்னார்னால் ஒரு நிமிஷம் கூட அவன் குளிச்சதாவே தெரியலையே. அதனாலே சரணாகதியை அரக்கனும் பண்ணலாம், வந்திருக்கிற கடற்கரையிலும் பண்ணலாம், குளிக்காமலும் பண்ணலாம், யாரும் பண்ணலாம், எங்கும் பண்ணலாம்.